ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வாட்டி கோதுமை ரவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப பிடிச்சி போயிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சியை எண்ணெயிலே நல்லா தட்டி போட்டுருங்க. நல்லா மணமாக இருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி நீங்கள் விடணும். நான் இப்போ 2 டம்ளர் போடுறதுனால 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டம்ளர் ரவை போட்டுட்டேன். அது நல்லா வெந்து வரப்போ கை மேலே தெரிச்சிரும். பார்த்து பொறுமையாக கிண்டி விடுங்க. ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.